லைஃப் டைம் சயின்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போ நம்ம பார்க்குறதுனா சந்திரன் சனி பரிவர்த்தனையை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இப்போ ஒருத்தர் கமெண்ட்ஸ்லேயே கேட்டிருந்தார், சந்திரன் சனியை பொறுத்த மட்டும் எந்த அளவுக்கு இருந்தால் அது கெடு பலன்கள் வர்றதில்லை அப்படிங்கிறதுக்கு இப்போ அவர் கேட்டிருக்கிறதும் கரெக்டாக தான் வருது. அந்த கிரக அமைப்புகள் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னாங்க, மிதுனம் லக்னங்க, மிதுனம் லக்னத்தில் சூரியனும் சனியுங்க, 7ஆம் இடத்துல சந்திரனுங்க. இப்படி இருக்க பொதுவாக நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன், சூரியன் மிதுனத்தில் இருக்க தனுசில் சந்திரன் இருப்பது பௌர்ணமி யோகங்க. நல்ல ஒரு பௌர்ணமி யோகங்க, அம்சமான அமைப்பு. மிதுன லக்னத்திற்கு இந்த மாதிரி அமைகிறது ஒரு பெரிய யோகம். அப்படி இருக்க அது கூட சனி, சூரியன் சனி கூட சேர்ந்துருக்காருங்க, மிதுனத்தில் சந்திரனுடைய பார்வையில் இருக்காருங்க. இப்போ நம்ம அதைத்தானே ஏற்கனவே பார்த்துட்டு இருந்தோம் வீடியோகள் எல்லாம், சந்திரனும் சனியும் சம்மந்தப்பட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிறது பற்றிட்டு இருக்கோம். இந்த இடத்துல ஒரு விதிவிலக்கா இந்த பௌர்ணமி சந்திரன் நன்மைகளை தாங்க செய்வார், இந்த சனியும் நல்லதைத்தான் செய்வார். இதுதான் ஒரு பெரிய அமைப்பு. இக்கிரக அமைப்புகளை பொறுத்து தாங்க எதுவுமே நன்மைகள் தீமைகள் சொல்ல முடியும். இது இப்படித்தான் அது அப்படித்தானே டக்குன்னு சொல்ல முடியாது எதையும். அப்படி இப்போ பார்த்தீங்கன்னா, மிதுனத்தில் சூரியனும் சனியும் இருந்து 7ஆம் வீட்டில் தனுசில் சந்திரன் இருந்து பார்க்கறது மிகப்பெரிய யோக அமைப்பு, பௌர்ணமி யோகம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி பௌர்ணமி யோகத்தில் பிறக்கிறவங்களுக்கு எல்லா வசதிகளும் அவங்களுக்கு பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் எல்லாமே நல்லா கிடைக்கும் அப்படின்னு. அதே சமயம் இப்போ சனி கூட சேர்ந்துருக்காரு அப்படிங்கிறப்போ இது எப்படி வரும் அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்கலாம். அதே சமயம் இப்போ சனி 8-9 குடையவராக வந்துடுவாருங்க. 8-9 குடையவராக வந்தாலும் அவர் 8ஆம் வீட்டுக்கு மறைந்து விடுவார். அதே இப்போது மிதுனத்தில் பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு நட்புங்க, சனிக்கும் நட்புங்க. இதை முதல்ல நம்ம பார்த்துக்கணும். மிதுனத்தை பொறுத்த மட்டும் சூரியனுக்கு நட்பான வீடு தான், சனியை பொறுத்த மட்டும் நல்ல நட்பு, அதி நட்பு. சந்திரனை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தனுசுல இருக்கிறார், அதுவும் அவருக்கு நட்பு, சந்திரனுக்கு நட்பு. இப்போது மிதுன லக்னத்திற்கு அவர் 2ஆம் அதிபதியாக வர்றார். 2ஆம் அதிபதி பல நல்ல பவரோடு இருக்கிறது, நல்ல யோகா அமைப்பு இல்லைங்க. பொருளாதாரத்துலேயும் நல்ல அமைப்பு, பௌர்ணமியாக இருக்கிறது பொதுவான நல்ல விஷயம் சொல்லிட்டேன். சூரியனும் நல்ல மேலே, சனியும் நல்ல நிலைமையில். இதைத்தான் இப்போ நம்ம புரிஞ்சுக்கணும். சனியும் நல்ல நிலைமையில் இருக்கிறார், அப்போ அது கெடுதல்களை பண்ணாது. 9ஆம் வீட்டோடு தொடர்பு கொள்வார் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்துக்கோங்க, சூரியனும் சனியும் லக்னத்தில் வாருங்க. மிதுன லக்னம், லக்னத்தில் சூரியனும் சனியுங்க 2, 3, 4, 5, 6, 7ஆம் வீட்டில் சந்திரனுங்க. இப்போது சனி யாருங்க? 8-9 கூடியவருங்க. அஷ்டமாதிபதியும் 9ஆம் அதிபதி யோகாதிபதியும் வருவார். இப்போ பாருங்கள், நான் இப்போ சொல்கிறத பார்த்துக்கோங்க. சனியை பொறுத்த மட்டும் ரொம்ப மைனூட்டாக பார்த்துக்கோங்க, அப்போ தான் புரியும் அந்த கணக்கு. பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 8க்கு 6இல் மறைகிறார். 1, 2, 3, 4, 5, 6இல் மறைகிறாரா? அப்போ இந்த 8ஆம் வீட்டோட கெடுபலன்களே இருக்காதுங்க. இது சூப்பர் அமைப்புங்க. இப்படி தாங்க வரணும். மிதுன லக்னத்திற்கு சனி இங்கே இருக்கிறாருங்க, சந்திரன் பார்வையில் இருக்கிறாருங்க. இருந்தாலும் பரவாயில்லைங்க, தப்பு கிடையாதுங்க, நன்மைகளை தாங்க செய்வார், கெடுபலன்கள் வராதுங்க. ஏன்னா பௌர்ணமி சந்திரன் அம்சமாக இருக்கும், திசைகளும் நல்லா வந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்ல யோக அமைப்புகளை உருவாக்கிறோம். அப்புறம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த கிரகங்கள் மட்டும் தான் சொல்லியிருந்தார். புதன் 12 இருக்கிறாருங்க அப்படின்னு. 12 இருக்கிறாங்க, தப்பு கிடையாதுங்க. ஏன்னா அதி நட்பு விடுங்க, அது புதன் இருக்கிறது 12 இருக்கலாம், தாராளமாக இருக்கலாம். கேதுவோடு இருக்கிறார். அப்படி இருக்க அவர் கிரக அமைப்பு டேட் சொல்லலை. அது இப்படி பார்க்கும்போது சுக்கிரனும் நல்லா இருந்துட்டாரு அப்படின்னா அந்த கேது நல்லா இருக்கும். இந்த ராகுவை பொறுத்த மட்டும் ஒன்று சொல்லிடுறேன், கேட்டுக்கோங்க. இந்த ராகுவுக்கு அவர் பிறந்த நேரப்படி இந்த ராகு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எல்லா வீடுலையும், ஒரு லக்னத்திற்கு ஆகாத வீட்டில் ராகு இருந்துடக்கூடாது. இந்த லக்னத்திற்கு ஆகாத வீடு, இந்த ஆகாத வீட்டில் ராகு இருந்துட்டாரு அப்படின்னா ராகு திசை கெடுதலை பண்ணும். அதே சமயம் இந்த ராகுக்கு வீட்டை வீடான செவ்வாய் மட்டும் இங்கே இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, லக்னத்திற்கு 10இல் திக்பலம் பெற்று 4ஆம் பார்வையாக சனி சூரியனை பார்த்தாலுமே கெடுதல் கிடையாது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். வேற எங்கே செவ்வாய் இருந்தாலும் இந்த ராகு திசை கெடுத்துடும். இதுதான் விஷயம். அதே சமயம் இவர் பிறக்கும்போது ராகு திசை இல்லைங்க, பிறக்கும் போதே குரு திசையில் பிறந்துட்டாருங்க. ஆனால் இவர் இந்த சந்திரன் இங்கே இருக்கிறனால அப்படி வராது. ஏன் கேட்டிங்கன்னா, ஒன்று மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், இல்லை உத்திராட நட்சத்திரம் பிறந்திருப்பார். பிறந்திருக்கும் போது ராகு திசை வந்துடும். ராகு திசை வருது அப்படின்னா இந்த செவ்வாய் மட்டும் நல்ல இடத்துல இருந்துட்டாருன்னா அதுவும் நல்லா இருக்குங்க. அதே சமயம் இந்த பௌர்ணமி யோகத்தை பொறுத்த மட்டும் சூப்பருங்க. இந்த மிதுன லக்னத்திற்கு சந்திரன், சரி அடுத்து நம்ம சந்திரனை பேச வரலாங்க. சந்திரன் யாருங்க? 2 குடையவருங்க. 2 குடையவர் அம்சமாக பலன்னு இருக்காருங்க சூரியனுடைய பார்வையில் பௌர்ணமியில். அப்படிங்கிறப்போ பொருளாதாரத்தில் எந்த வகையிலையுமே உங்களுக்கு தடைகள் வராதுங்க.
இது நடக்கும் திசைகளை பொறுத்து, மற்ற கிரகங்களுடைய அமைப்புகளை பொறுத்து, அவ்வளவுதான். மற்றபடி எப்போவுமே இவருக்கு பெரிய பிரச்சனைகளை கொண்டு வராதுங்க. கொண்டு வருது அப்படின்னா மற்ற கிரகங்கள் ஏதாச்சும் இடம் கூடமாக இருந்துச்சுன்னா அந்த திசைகளில் கூட அதுவும் பெரிய பிரச்சனைகளாக வராது. ஏனென்றால் பௌர்ணமி யோகம். இந்த சனி திசை பார்த்தீங்களா இருக்கிறத நல்லா இருக்குங்க. சனி திசை இதுதாங்க அமைப்பு. இந்த சனி திசை நல்லாயிருக்கும். சூரியனோட இருந்தாலும் இது வந்து தகப்பன் ஸ்தானத்துக்கு தான். அப்போ ஆண் ஜாதகமாக இருந்தால் தகப்பன் ஸ்தானத்துக்கு பாதிக்கும். பெண்கள் ஜாதகமாக இருந்தால் அது அந்த அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காது இந்த கிரக அமைப்பு படி. இது தாங்க பார்க்கணும். இப்போது இந்த சனி சந்திரனோட பரிவர்த்தனை அடைகிறத விடங்க இப்படி வந்துடணுங்க, இப்படி உட்காந்துடணும். இது சூப்பர் அமைப்பு. அதே சமயம் மற்ற வீடுகளில் பௌர்ணமியாக இருந்து சனி எப்படி இருக்காரு அப்படிங்கிறது அடுத்த லக்னங்களை பொறுத்து மாறும். அது வந்து நம்ம டக்குன்னு சொல்ல முடியாது. இந்த லக்னத்தை மட்டும் ஏன் அடித்து சொல்கிறேன் அப்படின்னா, சனிக்கும் நட்பு வீடு, சூரியனுக்கும் நட்பு வீடு, சந்திரனுக்கும் நட்பு வீடு, அது நல்ல அதியோகத்தில் பௌர்ணமியில் இருக்கிறாரு. அப்படிங்கிறப்போ கெடுபலன்கள் இருக்காது. லக்னத்திற்கு 8ஆம் வீட்டிற்கு 6இல் மறைகிறார். இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது நல்ல அமைப்பை இது பண்ணும். இந்த மாதிரி இருக்கணும். இப்படி இருந்துட்டால் பாதிப்பு இல்லை. பௌர்ணமி சந்திரனாக இருந்தால் சனியோட பாதிப்பு அந்த அளவுக்கு வராது. அப்படிங்கிறது தான் இதில் நம்ம மெயினாக பார்க்க வந்தது. செவ்வாய் இருக்கிறாருங்க. அந்த செவ்வாய் மட்டும் வேற எங்கேயாச்சும் இருந்துடக்கூடாதுங்க. இங்கே இருந்துட்டாருன்னா சூப்பருங்க. 4ஆம் பார்வையாக சனியை பார்த்தாலும் தப்பு கிடையாது. நல்ல அமைப்பு தான். குருவும் நல்ல இடத்துல இருந்துட்டாரு அப்படின்னா அது நல்ல அமைப்புகளை கொடுத்துரும். இப்போ நம்ம இப்படி தான் பார்க்கணும். சந்திரன் சனி இப்போ இங்கே இருக்கிறாரு வச்சுக்கிறீங்க. இங்கே இருக்கிறாங்கன்னா சூரியனும் சனி இங்கே இருக்கிறாங்க, சந்திரன் இங்கே இருக்கிறாரு. பரிவர்த்தனையாக இருந்தாலும் இது நல்ல பலன்களை தான் வழங்கும். ஏன் கேட்டிங்கன்னா சூரியன் பௌர்ணமி சந்திரன். இங்கே சூரியன் வந்திரனும் சனி மட்டும் இருந்து அந்த சனியை வந்து வேறு கிரகங்கள் பார்த்தா முதப்ப கெடுதல் பண்ணும். இதுதான் வித்தியாசம். இந்த சந்திரன் நல்ல பௌர்ணமி சந்திரனை பார்த்துட்டாரு அப்படின்னா அந்த கெடுபலன்கள் இருக்காது. இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதே சமயம் என்னதான் கிரக அமைப்புகள் இருந்தாலும் இந்த லக்னத்துக்கு 6ல் ராகு இருந்தால் இந்த செவ்வாய் மட்டும் நல்ல இடத்துல கொடுங்க. இல்லாட்டினா அது நல்ல பலன்களை இந்த ராகு திசை வழங்காது. மற்ற கிரகங்களை பொறுத்து அது மாறும். மற்ற சந்திரன் சனி வேறு இடத்துல எப்படி இருந்துச்சு என்னங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். நான் எப்படிங்கிறது கமெண்ட்ஸில் நான் சொல்கிறேன். இது ஏற்கனவே கமெண்ட்ஸில் கேட்டதுக்காக தான் சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்துக்கோங்க. நான் அடுத்தது சிம்ம லக்னம் போட்டிருக்கேன். சிம்ம லக்னத்தில் சனி இருக்காருங்க, இல்லை சந்திரன் இருக்காருங்க. இது நல்ல அமைப்பா அப்படின்னா இப்போ நான் ஏற்கனவே பேசுனதை விட இது நல்ல அமைப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து சனி வந்து சந்திரனை பார்க்குறாருங்க, சந்திரன் சனியை பார்க்குறாருங்க. யாருங்க இந்த லக்னத்துக்கு 12ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறார். இங்கே வந்து 6 7 கூடையவர். இப்போ வந்துருச்சுங்களா விஷயம். 6 7 கூடையவர் ஆகி லக்னத்தில் உட்காரக்கூடாது. உட்கார்ந்தாலும் அவர் 12ஆம் அதிபதியோட சம்மந்தப்படுறார். இப்படி வந்தால் நல்ல யோகா அமைப்புகளை கொடுக்காது. இதுக்காக தான் நான் இதை சொன்னது. சரிங்க, பரவாயில்லைங்க. இங்கே சூரியனும் இருந்துட்டாருங்க. சூரியன் வந்து ஆவணி அவிட்டம். ஆவணி அவிட்டத்தில் அந்த ஒருத்தவங்க பிறந்திருக்காங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சந்திரன் சனி இப்படி இருக்கும்போது நோய் சம்மந்தப்பட்ட பாதிப்புகளை கொஞ்சம் கொடுக்கும். ஆனால் பௌர்ணமியாக இருந்தால் அந்த அளவுக்கு கொடுக்காது. அதே சமயம் இந்த சனி திசை நன்மைகளை செய்யாது. நான் இந்த லக்னத்துக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நன்மைகளை செய்யாது. ஏன் கேட்டிங்கன்னா கடும் பகையான சிம்மனோட வீட்டில் இருந்துக்கிட்டு இன்னொரு சூரியனும் சேர்ந்து இருந்தாலும் அவர் பிடிக்காத ஒரு வீட்டில் இருக்கும்போது அவர் எப்படி பண்ணுவார்? இன்னும் எரிச்சலில் தான் இருப்பார். இன்னொன்று இவர் பார்த்தாலும் இவர் பார்க்குறனால கொஞ்சம் சாந்தமடைவார். பௌர்ணமி சந்திரனா பார்க்க என்ன தான் இருந்தாலும் இவருக்கு எல்லா பொருளும் எல்லாம் இருக்குங்க, சுத்தமாக நிம்மதி இருக்காது. ஆனால் நல்ல பொருளாதாரத்தோடு இருப்பார், நிம்மதி இருக்காது. செலவு தேவையில்லாத செலவு இந்த மாதிரி கொண்டு வந்து கொடுக்கும். ஒருத்தங்களுக்கு இல்லாமல் கெடுக்கிறதும் இல்லாமல் கொடுத்து கெடுக்கிறது, அவ்வளவுதான் பண்ணும். இதுதான் வித்தியாசம். இவங்க மனநிலை எப்போ எப்படி மாறுவாங்கன்னே தெரியாது. அந்த மாதிரி ஒரு மனநிலை கொடுத்துருக்கும். அவங்க எந்த வகையிலையும் திருப்தி அடைய மாட்டாங்க. இதுதான் எல்லாம் இருந்தும் திருப்தி அடையாத அமைப்பு. அந்த மாதிரி ஒரு அமைப்பை இது கொடுத்துரும். இந்த இடத்துல சூரியனும் சனியும் சேர்ந்திருக்கும் போது இவங்க அப்பாவால் இவர் பெரிய ஆள் ஆவார். ஆனாலும் இவங்க அப்பாவை மதிக்க மாட்டார். இப்படி தான் வரும். அது நம்ம பார்க்கணும். மற்றபடி கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, தேங்க்ஸ்.